இன்று முதலாய் எல்லோரும் ஏகாபராதஞ்சம் என்று ஒன்று போல எல்லோரும் ஒரு புத்தியாய் வாழ்ந்திருங்கோ. காணிக்கை இடாதுங்கோ மக்கள் காவடி தூக்காதுங்கோ. வீணுக்கு தேடும் முதல் விருதாவில் போடாதுங்கோ. வைகுண்ட சுவாமிக்கே பதறி வாழுங்கோ கண்ணு மக்கா. பொய் கொண்ட மற்றோருக்கு புத்தியை எந்தஞ்சாதிருங்கோ. அவனவன் தேடும் முதலெல்லாம் அவனவன் தாண்டிடுங்கோ. எவனவனுக்கும் இனி பதறி அலைய வேண்டாம் கண்ணு மக்கா. பொய்யும் இல்லை பிசாசும் இல்லை பில்லியன் வினைகள் இல்லை. நொய்யும் இல்லை நோவும் இல்லை நொம்பலங்கள் துன்பம் இல்லை. பொய் இல்லை இறைகள் இல்லை சுருட்டு மாஞால வித்தை இல்லை. மை இல்லை உலகத்தோரே நீங்க வாழும் ஓ நினைவால் என்றார். சார்ந்தவருக்கெல்லாம் புத்தி சொல்லி ஐயா சங்கட நோய் விழி தீர்த்து வைத்தார். கூறி குறுகிய மக்கள் எல்லாம் இந்த குறுங்கலின் ஈசனை எதிர்த்து நின்றார். தாழ்ந்து கிடந்தவர் உயர்ந்திடவே அதை தாங்க முடியாத நீசரெல்லாம் திருவாங்கூர் ஆண்டிடும் மன்னனிடம் அவதூறுகளை பேசி கோழி சொன்னார். கோணியின் கோலத்தில் வந்த நீசன் வைகுண்டரை சோதனை செய்ய வந்து சுசீந்திரம் தன்னில் வந்த வந்து அவன் மந்திரிமாரோடு ஏது சொல்வான். மந்திரிமார்களை சொல்லிடுங்கோ இந்த மாநிலத்தில் எனக்கு எதிரியுண்டோ. மாமன்னன் என் சொல்லை கேட்காத வெறும் மடையர்கள் யாருண்டு சொல்லு என்றான். ஐயாவை பற்றி கூரைகள் சொல்லி பூவி அடங்காத கோள்களை மூட்டினங்கான். ஆண்டவராம் ஐயா வைகுண்டரை அவன் அரசனுக்கு எதிரியாக்கினங்கான். ஊழியங்கள் செய்யும் சங்குலத்தில் உலகளந்த மாயன் வந்தேன் என்று
வைகுண்ட சாமி என்று சொல்லி இந்த வையகம் முழுதும் அழேனென்று வாயினால் மக்களை மயக்குகிறான் என்று வஞ்சகன் வார்த்தையால் தீயை வைத்தான். மந்திரி வார்த்தையை கேட்ட மன்னன் மனம் மயங்கி நடுங்கி கோபம் முற்று சோதிரி ஒருவனை தான் அழைத்து இந்த சூட்சம வீதியை பாரு என்றான். சோதிரியே இந்த சூத்திரத்தை நீ சாத்திர வேதத்தில் பாரு என்றான். சாதியில் கீழான சங்கூலத்தில் அந்த சாமி வருவாரோ என்று கேட்டான். இன்னகூலம் என்று சொல்லவில்லை மன்னா இறைவன் வருகின்ற காலம் மீதே பொறுமை கூலத்தில் பெரிய வழியில் பெரியவன் நாரணன் வந்தார் என்றான். நல்ல பூமியாய் ஆக்கி வைத்து இந்த நாடங்கும் ஓர் உடைக்குள்ளே சொல் ஒன்றுக்குள்ளே ஆள சுவாமி விட்டினுவும் பூவி மீதில் வந்தார். மனுவாய் பிறந்து வைகுண்டமாய் தானுவை அடக்கி தவசிருந்து நல்லோருக்கு எல்லாம் வரம் கொடுத்து இந்த நானிலம் ஆண்டிட வந்திடுமா. ஆண்டவர் நாரணர் வைகுண்டமாய் புவி ஆண்டிட வந்திடும் நாள் இதுதான் நம்மாலே சொல்ல இயலாது என்று சோதிரி சாத்திரம் ஓதலுற்றார். சங்கு சக்கரத்து விட்டினுவும் கீழ் சாணார் குலத்திலே வந்திடுமோ பம்மத்தை காணுது மந்திரியே அந்த சாமியை பிடித்து வாரும் என்றான். அப்போது மன்னவன் அருகிருந்த ஒரு ஆயிடை அன்பன் எழுந்திருந்து அரசனின் புத்தியை மாற்றிடவே நம்ம ஐயாவின் புகழை எடுத்துரைத்தார். பூவண்டனார் புத்தி சொல்லி நின்றார் இந்த பூமியில் ஆண்டவன் ஐயா என்றார். சாதி வேதம் இல்ல அன்பு வழிதான் சாதிக்க வந்த சாமி என்றார். ராமனாய் தோன்றி வந்தவர்தான் ராவணன் சிரசை அறுத்தவர்தான். பஞ்சவரை காக்க கண்ணனாக தோன்றி கஞ்சனை அழித்தது வைகுண்டர்தான்.
நம்மூரு போயிடுவோம் என்று நல்லவர் பூவண்டர் புத்தி சொன்னார். கற்பிடிச்சானான் கைகளிலே நீ கைக்கூலி வாங்கி வைத்துக் கொண்டு இப்படி மழுப்ப வந்தாயோடா நீ எனக்கு புத்தி சொல்லாதே என்றான். மழுப்பில்லை கேடு மன்னவனே நீ பழகப் போகிறாய் என்று சொன்னார். ஆனைப்படையும் அரண்மனை கோயிலும் சேனையும் செல்வமும் தோற்றிடுவாய். எல்லாமும் தோற்று நீசம்மன்னா நீ எரிந்து கரிந்து செத்திடுவாய். நான் இதை சொல்லவில்லை அப்பா, ஐயா நாரணர் ஊரைத்தார் என்று சொன்னார். கோபத்தால் வெகுண்ட மன்னவன் பூவண்ட கோனாரை சிறையில் போடு என்றான். கொண்டு வா பண்டாரச்சாமி தனை என்று சண்டாள மன்னவன் ஆணையிட்டான். கோடி கோடி என படை வரவே ஐயா கோமகன் வைகுண்டர் தான் அறிந்து கூடிய சான்றோரின் உளமறிய ஒரு வேடிக்கை நாடகம் ஆடுகிறார். ஐயாவும் எழுந்து ஓடுகின்றார். அன்பர் ஏதும் அறியாது பின்தொடர்ந்தார். பண்டு வீரன் திட்டம் பக்கடலை நோக்கி பண்டார வைகுண்டம் ஓடி போனார். நல்லவரெல்லாம் நாராயணா என நாயகன் வைகுண்டரை தொடர்ந்தார். பொல்லாத வம்பர்கள் வம்பு ஊரை பேசி செல்ல வைகுண்டரை கேலி செய்தார். முட்டப்பரித்தலம் அந்த ஐயா கடல் முற்றும் விலகிட உள் நடந்தார். வங்கக்கடல் வற்றி வழிவிடவே ஐயா வைகுண்ட சாமியும் உள்ளே சென்றார். பண்டு பிறந்த கடலுக்குள்ளே